திருச்செந்தூர் திருமுருகப்பெருமான் கோயில் குடமுழுக்கை தாய் தமிழில் நடத்த வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சீமான் கண்டனம். நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை இணைந்து நடத்தும் தமிழ் இறையோன் திருச்செந்தூர் திருமுருகப்பெருமான் கோயில் குடமுழுக்கை தாய் தமிழில் நடத்த வலியுறுத்தி திருச்செந்தூரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்தி எதிர்ப்பு போரில் தமிழர்கள் செய்த அளப்பரிய ஈகங்களை தனதாக்கி தமிழில் குடமுழுக்கு நடத்த உயர்நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் அதனை கூட திராவிட முன்னேற்றக் கழக அரசு பின்பற்ற மறுப்பது தமிழ் மொழிக்கும் மண்ணுக்கும் அதிகாரம் அளித்த தமிழ் மக்களுக்கும் செய்கின்ற பச்சை துரோகமாகும். தமிழ்நாட்டில் அன்னை தமிழை கோபுரம் ஏற்ற ஒவ்வொரு முறையும் தமிழ் தேசியர்கள் வீதியில் இறங்கி போராடித்தான் உரிமை மீட்க வேண்டுமா? தமிழர் என சொல்லி அதிகாரத்தை அடைந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு அந்த அக்கறை இல்லையா? உண்மையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசே தமிழில் குடமுழுக்கை தாமாக முன்வந்து நடத்தி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் தமிழ்த் தேசிய அமைப்புகள் பெற்றுத்தந்த நீதிமன்ற உத்தரவையாவது பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சி அதிகாரம் கையில் உள்ள திமிரில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வலியுறுத்தி தமிழர்களை போராட்டம் நடத்தும் நிலைக்கு தள்ளி இருப்பதும் அந்த போராட்டத்திற்கும் அனுமதி மறுப்பதும் எதேச்சதிகாரத்தின் உச்சம். இதன் மூலம் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற வசனங்கள் எல்லாம் தமிழர்களின் வாக்குகளை பெறுவதற்காக சொல்லப்படும் திமுகவின் தேர்தல் கால வெற்று முழக்கங்கள் என்பது மீண்டும் ஒரு முறை நிறுவப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது பாஜக முருகனை கையில் எடுத்து மதவாத அரசியல் செய்யவிருக்கும் நிலையில் அதனை முறியடிக்கும் வகையில் திமுக அரசே தமிழ் இறையோன் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற பெயரில் நாடகம் நடத்திய திமுக அரசு தற்போது சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்தி பாஜகவின் பீடியமாக செயல்பட்டு பிளவுவாத அரசியலுக்கு துணை போவது வெட்கக்கேடானது. ஆகவே உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தமிழ் இறையோன் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கை தமிழ்நாடு அரசு தாமாக முன்வந்து தாய் தமிழில் நடத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன். அதனை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை இணைந்து நடத்தவிருக்கும் அறப்போராட்டத்திற்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்க மறுக்கும் பட்சத்தில் தமிழ் மொழிக்காக தடையை மீறி கூட்டத்தை நடத்துவோம் என்று சீமான் வலியுறுத்தினார்.